பயங்கர சிவியரா இடுப்புக்கு கீழே நல்ல அடி. ஆக்சுவலி எங்க எல்லாருக்கும் என்ன பயம்னா, எங்க மாமா என்னோட அம்மாவோட தம்பி அவங்க வந்துட்டு அது போலதான் என் அண்ணன் இருந்து அதே ஸ்டேஜில் தான் இருக்கும்போது மாமாவுக்கும் அடிபட்டு இடுப்புக்கு கீழே ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிட்டு கடைசி இறக்குற வரைக்குமே மாமாவால் நடக்க முடியாது, பெட்ரிடனாக தான் இருந்தாங்க. என் அண்ணனுக்கு அப்படி ஆடணுமே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. என் தேவன் என் அண்ணனோடு இருந்து எங்களோட ஜெபத்தையும் கேட்டு நீங்கள் எல்லாரும் எங்களுக்காக எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, என் அண்ணனுக்காக ஜெபம் பண்ணீங்க, அதுக்கு எல்லாருக்காகவும் நன்றி. அண்ணன் இப்போ வந்துட்டு அண்ணனுக்கு டாக்டர் சொல்லியிருந்தாங்க 3 மாதம் கிட்ட வந்து கண்டிப்பாக பெட்ரில் இருக்கலாம். 3 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து எழுந்து நடக்கவே கூடாது. ஆக்சுவலி நீங்கள் கீழே கால் வைக்கவே கூடாது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவன் ஃபஸ்ட்டு மந்த் எப்படியே கொஞ்சம் கீழே கால் வச்சு கொஞ்சம் நிற்க ஆரம்பித்தான். ரொம்பலாம் முடியாது நிற்கிறதுக்கு, அந்த அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கிட்ட வேணால் நிற்க முடியும். அந்த அளவு வந்து நிற்கிறதுக்கு செஞ்சாங்க தேவன். இப்போ 1 மந்த் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஏப்ரலில் வந்துட்டு அந்த கரெக்டாக இந்த செகண்ட் மந்த்தில் வந்து ஸ்டார்டிங்லேயே அவன் நல்லா கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே ரோம் பண்ண ஆரம்பித்தான். நல்லபடியாக அவனுக்கு அந்த சுகத்தையும் கொடுத்தாங்க. இப்போ அவன் நல்லபடியாக வேலைக்கும் போய் அவன் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்து அவன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் திருப்பியும். அது வந்து 3 மாதம்னு சொல்லும் போது எல்லாரும் சரி அப்படிதான் செய்யணும் அப்படி சொல்லி அவனை வந்து பெட்ல இருந்து அவனே இறங்குறேன்னு சொன்னாலும் இறங்க விடல அவனை. ஆனாலும் அவனுக்கு அந்த தைரியத்தை தேவன் கொடுத்து அவன் இப்போ நல்லா நடத்துகிறான். அந்த காயம் வந்து அவனுக்கு அந்த வலி இருந்தாலும் இப்போ வந்து அவன் அதை பெட்ரிடனா இருக்கணும் அப்படின்னு சொல்ற இடத்துலையும் கூட நம்ம ஜெபத்தை எல்லாம் கேட்டு நமக்கு வந்துட்டு அண்ணன் வந்து இப்போ வந்து எங்கள் அண்ணன் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அதுக்காக எழுத்து கூட